நம்ம தென்காசி மாவட்டம் ஆறுபடை வீடுல இன்னைக்கு நம்ம ஒரு அழகான முருகர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தென்காசி மாவட்டம் ஆறுபடை வீடுல முதல் படை வீடு இதுன்னே சொல்லலாம். சூப்பரா இருக்கும். இங்க இருக்க முருகரை பார்த்தோம்னா ரொம்ப மன அமைதி கொடுக்கிறவரா இருப்பாருங்க. ரொம்ப பழமையான கோயில் நம்ம தென்காசி மாவட்டத்துல இந்த கோயிலும் ஒண்ணுங்க. இந்த கோயில்ல இருவாளுக ஈசர் அப்படின்னு சொல்லி சிவனும் இருவாளுக ஈசர் கிணியால் அப்படின்னு சொல்லி அம்மனும் இங்க வந்து அருள் புரியுறாங்க. நீங்க ஒருவேளை குற்றாலம் போறதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திருவிளஞ்சி குமாரர் கோயிலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பரான கோயில். குறிப்பா இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஏன்னா இங்க நடந்த கல்யாணம் வந்து ஒரு வருஷத்துல கண்டிப்பா குழந்தை பிறந்துரும் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகிழ மரம் தாங்க. தீர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்ரா நதி தாங்க. பழமையான கோயில் அப்படின்னாலே கல்வெட்டு வந்து நிறையவே பார்க்கலாம். அகஸ்தியருக்கு முருகனை நேர்ல காட்சி கொடுத்த ஸ்தலங்க இது. நீங்க எப்போ போனாலுமே கடவுளோட எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணலாம். ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் மனசை நிறைவாக்குற வைப்ரேஷனும் இந்த கோயில்ல கிடைக்குங்க. அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டா.